ஓடுதான்னு பாத்துக்கோ. ஓடுதானே? சரி, ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 2 காரியங்களுக்கு ஜெபித்துவிட்டு தேவ செய்திக்கு நேராக நம்ம கடந்து கொள்வோம். ஒன்று, ரொம்ப வெற்றியா இருக்கு, உட்கார முடியல, என்னதான் காற்றடித்தாலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல இருந்து நம்ம ஆண்டவரை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி ஆராதனை செய்வதற்கு ஒரு சொந்த இடத்தை கொடுத்து ஒரு நல்ல திருச்சபையை எங்களுக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். நம்ம ஜெபம் பண்ற எல்லாருக்கும் ஏசப்பா பதில் கொடுக்குறாங்க. நம்ம நினைக்கிறோம், எங்க நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலையே நீங்க நினைக்கலாம். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா என் பிள்ளைங்க கேட்கிறாங்க, என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் அற்புதத்தை செய்வார். அவருக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்தில் எந்த வேளையில் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்னொன்று, தூத்துக்குடியில மாதந்தோறும் 3வது செடிக்கிழமை ஜெபக்கூடிய இடத்தில் 100க்கும் மேற்பட்ட பார்வை அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் கலந்து கொள்றாங்க. இந்த மாதம் வருகிற சனிக்கிழமை 18ஆம் தேதி நடத்தது. ஆண்டவர் ஒரு நல்ல இடத்தை தெரிந்தெடுத்து கொள்ள வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லக்கூடிய இடம், எந்த விதமான தடை இல்லாமல் சந்தோஷத்தோடு இடம் கொடுக்கக்கூடிய ஊழியக்காரங்க தேவை. ஆண்டவர் நல்ல இடத்தை தூத்துக்குடியில ஒழுங்கு செய்து கொடுங்கப்பா. 2 காரியங்களுக்காக நம்ம செடிக்க போறோம். முடிந்தவங்க அவங்க இருக்கிற இடத்துல எழுந்துக்குவாங்க. நிச்சயமா ஏசப்பா செய்வாங்க. அதை ஜெபமா, 2 தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே கூடி ஆராதனை செய்கிறோம். அநேக மாற்றுத்திறனாளிகளாக இணைந்து சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டு தள்ளப்பட்டு விளிம்பு நிலையில் இருந்து கஷ்டப்படுகிற ஜனங்களாக நிலத்திலே இருந்து கூடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பயங்கரமான வெப்பம் சூழ்ந்த பகுதி ஆண்டவரே, எல்லா பகுதிகளிலும் தகவல்களால் மூடப்பட்டு இருக்கிறது. நடுவே வெப்பத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. எசப்பா, எங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து மாற்றுத்திறனாளிகளாக இணைந்து உண்மை ஆராதனை செய்வதற்கு ஒரு நல்ல இடத்தை எங்களுக்கு கொடுக்க தரப்பனே. ஆண்டவரே, உடைய நாமத்தை எங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தட்டும், உடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கட்டும் ஐயா. நீரே ஜீவனுள்ள தேவனை பறைசாற்றுவதற்கு ஒரு இடத்தை தேவன் தாங்கராஜா. எப்பொழுதும் அந்த துதி சத்தம் ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்திரிக்கட்டும் ஐயா. உம்மை புகழக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. மற்ற திறனாளிகள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்க தேவன் உதவி செய்யப்பா. அதுக்கு என்னோட பணம் கிடையாது, என்னோட பொருள் கிடையாதப்பா. ஆனா எங்கிட்ட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவரில் பெரியவர் தகப்பனே, இந்த வானில் பூமியில் பெரியவரை தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு பேரையும் பெயர் சொல்லி அழைத்தவர் என்னுடைய தேவனானவர். ஆமாண்டவரே, எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா, எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. தூத்துக்குடியில இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, கடந்த 6 மாதங்களாக அந்த இடத்துல தொடர்ந்து ஜெபம் நடைபெறுகிறது. ஆனால் அந்த இடம் சரியில்லை. ஆண்டவரே, ஒரு நல்ல இடத்தை தெரிந்தெடுத்து படைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் தூத்துக்குடி பகுதியில கூடி ஆராதனை செய்வதற்கு ஒரு நல்ல இடத்தை தேவன் தாமே எந்த தடையும் இல்லாமல் இந்த வருகிற சனிக்கிழமை 18ஆம் தேதி நேர்த்தியாக நடைபெற உதவி செய்யும். அந்த ஆண்டுகளே வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆச்சரிக்கிறோம். அவங்க தேவைகள் சந்திக்கப்படட்டும், அவர்களுக்கு அரிசி உணவு தேவைகள் சந்திக்கப்படட்டும், டிராவல் தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லாவற்றையும் வானத்தின் பலகைகளை திறந்து நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. அவ்வாறு செய்கிறதற்காக வந்து சோத்திரம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வழி நடத்துங்க.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படியே ஜெபசுந்தரிகள் இருப்போம். எசப்பா நீங்க எங்களோட பேசுங்க கேட்போம். இன்னைக்கு ஆண்டவர் யாரையும் வெறுமையா அனுப்ப மாட்டாங்க. ஏசப்பா யாரையும் வெறுமையா அனுப்ப மாட்டாங்க. ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தோடு அனுப்ப போறாங்க. ஒரு திட்டத்தோடு தேவன் நடக்கிறவாட கொண்டு வந்திருக்கிறார். ஒரு திட்டம் இல்லாம யாரும் இடத்துக்கு வர்றாங்க. எந்த விதமான இது இல்லாம இடத்துக்கு நீங்க வர்றாங்க. முன் குறிக்கப்பட்டவர்களாக ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஏசப்பா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த கூடுகையாளு சும்மா ஏதோ தானே என்று ஒழுங்கு செய்யப்படலைங்க. இதற்காக நாங்க எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? எத்தனை நாட்கள் ஜெபிக்கிறோம் தெரியுமா? காலையும் மாலையும் எங்க கான்ஃபரன்ஸ் ஜெபத்திலும் எங்க குடும்ப ஜெபத்திலும் எங்க தனி ஜெபத்திலும் நாங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் தெரியுமா? இந்த ஆராதனை ஏதோ சும்மா நேர போக்குக்காக அல்ல. ஒவ்வொரு வேலையும் தேவன் இன்னும் மாற்ற போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை தேவனுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். காரணம் இல்லாம ஏசப்பா கூட்டிட்டு வருவாங்க. அவருடைய சித்தம் இல்லாம பல ஆயிரங்கள் இங்கு செலவழிக்கப்படல. நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்குகிறோம் என்றால் உங்களுடைய ஆத்தும ரட்சிப்பு தேவனுக்கு தேவை. நீங்கள் பரலோகராட்சியத்திற்கு தேவை. நீங்க ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு அவருடைய இருதயம் உங்களுடைய இருதயத்தை திறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என்னோட பேசுங்கன்னு கேளுங்க. என்னோட பேசுங்கப்பா. என்கிட்ட நீங்க பேசுங்க. நான் எதுல குறைவுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி சுட்டி காட்டுங்கப்பா. ஆமாப்பா முடியலாம் மையப்படுது ஐயா. மணி 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்வில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொன்ன தேவன் எங்களை கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையிலேயே இந்த ஜெபம் இந்த ஆராதனை என்பது சும்மா நேர போக்குக்காக அல்ல. இதற்காக பணங்களையும் நேரங்களையும் செலவழித்து கொண்டிருக்கிறோம். விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். வீடியோ ஓடுதான் அப்பப்போ செக் பண்ணிக்குவாங்க. போன வாரம் கொஞ்சம் ஆமா. அதனால நம்ம அதற்காக ஜெபத்தோடு பங்கேற்க வேண்டும். நாங்க தினந்தோறும் எங்க தனிப்பட்ட ஜெபத்துல, எங்க குடும்ப ஜெபத்துல, கான்ஃபரன்ஸ் ஜெபத்துல தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்கெல்லாம் அரிசி கொடுக்கணும்னு பல நாட்கள் ஜெபித்தோம். கடந்த மாசத்துல அரிசி கிடைத்தது. பிரதர் சாலமன் பிரதர் வந்து மளிகை ஜமானை கொடுத்து சாப்பாடு கொடுத்தாங்க. அப்ப நாங்க இந்த வாரத்திற்காக இந்த மாதம் இவருக்கு அரிசி கொடுக்கிறேன். ஆண்டவர் வெள்ளிக்கிழமை நைட்டு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணார். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நைட்டு தான் தேவன் கன்ஃபார்ம் பண்ணுகிறார். அதே சாலமன் பிரதர் அவங்களுக்கு அரிசி வாங்கி கொடுங்க அப்படின்னு பணத்தை அனுப்பி விட்டாங்க. பார்த்தீங்களா? சாப்பாடுக்கு அசோகன் ஒருத்தர் பணம் அனுப்பி விட்டார். இன்னைக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணத்தையும் நேரடியாக உங்களுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு தெரியும். அங்கங்க நாங்க ரிசீப்ட் உடனே போடுறோம். நம்முடைய ஆடிட்டர் கணக்கை கரெக்டா சப்மிட் பண்ற. சும்மா நம்ம தேவனுக்கு பயந்து இந்த ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அல்ல, தேவனுக்கு பயப்படுகிறோம். நாங்க இது அப்படியே உங்களுக்கு செலவழிக்கிறோம். அப்படி மிச்சம் இருந்தா அடுத்ததுக்குரிய ஊழியம் இருக்கிறது. அப்படி இன்னும் சில பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் இருக்கிறது. அதை நம்ம பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூர், தரங்கம்பாடி, இப்படி எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ராமநாதபுரத்துல பூஜா ஹாலிடேஸ்ல அங்க ஜெபக்குழுவை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி கடற்கரை மாவட்டங்களை தேவன் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக நம்முடைய ஊழியர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வாசித்த சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்,
நீ என்னை மகிமைப்படுத்துவாய். யாருங்க இப்படி சொல்ல முடியும்? இந்த உலகத்துல நமக்கு ஆபத்து வருகிறது என்றால் நம்மை விட்டு மனிதர்கள் ஓடி போய்விடுவார். பணம் இருக்கிற வரை நம்மோடு எரிச்சுவாங்க, கூடையே வாங்க. நீங்க நல்லா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிற வரை உங்களோட புகழ்வாங்க. வாழ்க்கையில பின்னேற்றம் வந்துவிட்டால், பின்னடைவு வந்துவிட்டால் முன்னேறிக்கொண்டே போயிருப்பாங்க. அப்படி பின்னடைவு வந்துவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு ஓடி போய்விடுவார். எல்லோரும் நம்மை விட்டு ஓடி போய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இதுதான் மனித இயல்பு, மனிதனுடைய இயல்பு. கெட்டகுமாரன் கதையில நம்ம பைபிள்ல படிச்சிருக்கோம். அந்த கெட்டகுமாரன் கதையில நல்லா இருக்கிற வரை அவன் கூட இருந்து புடுங்குவான். அவன்கிட்ட ஒவ்வொரு நாள் காலியாக அவளை விட்டுட்டு போயிடுவான். கடைசியில ஒன்றும் இல்லாமல் பன்றி மேய்ப்பதற்கு பன்றியினுடைய தளத்தை தின்று கொண்டு இருக்கும். கடைசியில் வந்து மனிதர்களி தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்பான். ஆபத்து காலத்துல யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க. எத்தனை பலவீனங்கள், சில பலவீனங்கள் மத்தியில என்னோட ஒரு சகோதரர் சில நாட்களுக்கு முன்னதாக தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து என்னை அழைத்தார். ஒரு நாள் ஒரே ஒரு ஜபத்திற்கு பங்கெடுத்தார். நாங்கள் திரும்பவும் வர ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு வருவதற்கு பணம் இல்லை. நாங்கள் ஒரு கூட்டம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். சந்தோஷமாக வாருங்கள் என்று சொன்னேன். அவர்களை பற்றி நான் விசாரித்தேன். அவர் ஒரு கண்டெய்னர் லாரி ஓட்டிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரர். பெரிய லாரி, கண்டெய்னர் லாரினா உங்களுக்கு தெரியும். ஆமா, சரக்கு லாரி. அதை ஓட்டிக் கொண்டிருந்த ஒரு சகோதரர் சுகர்னால தன்னுடைய கால்கள் அகற்றப்பட்டு விட்டது. சுகர்ல தன்னுடைய கால்கள் அகற்றப்பட்ட நிலைமையில பரிதாபமான ஒரு நிலைமையில மாற்றுத்திறனாளி கஷ்டப்படுறார். அவருக்கு 2 பிள்ளைங்க உண்டு. கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க உண்டு. மனைவி ஒரு தனியார் பள்ளி ஆசிரியர். நல்லா இருக்கும் பொழுது குடும்பமாக இருந்தார்கள். கால் அகற்றப்பட்ட உடனடியாக குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அவரை விட்டு வேறொரு ஊருக்கு கடந்து சென்று விட்டார். இவன் தனிமைப்படுத்தப்படுகிறான். வேதனையோடு இருக்கிறான். பேசும் பொழுது சொல்கிறான், எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒருவர் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒருவரும் இல்லையே. பார்த்தீங்களா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட ஆபத்து நாளில் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒரு பயங்கரமான பொருளாதார நெருக்கடியிலே இருந்தாலும் பரவாயில்லை. இல்லை என்றால் ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு சுகவீனம், ஒரு வியாதி, இல்லை என்றால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகள் மத்தியில நீங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஏசப்பா உங்களை பார்த்துதான் சொல்றாங்க. ஏசப்பா என் மகனே என்றுதான் உங்களை அழைக்கிறார். இதை யாருக்கும் சொல்லலைங்க. ஐயோ, வலிமையை என்னை விட்டு மாறாதா? இந்த கடன் பிரச்சனை என்னை இதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையா? நான் வாழ்நாளெல்லாம் கடன் பிரச்சனையோடு தான் இருக்க வேண்டுமா? இல்லைங்க. இன்னைக்கு நீங்க ஏசப்பாட்டை ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாம் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் ஏசாயா 38 அதிகாரத்தை இன்று உங்களோடு பேசலாம் என்று தேவன் கடந்த நாட்களிலே இந்த குடும்ப ஜனத்திலே தியானிக்கும் பொழுது இதை காண்பித்தார். 3 நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் எப்பவுமே வரிசையாகத்தான் அந்த ஆகமங்களை வாசிப்போம். அப்ப வாசிக்கும் பொழுது ஏசாயா 38 வாசிக்கும் பொழுது ஏசாயா எசேக்கியாவை குறித்து அந்த வந்த சரித்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அப்பொழுது தேவன் பேசினார். இந்த வாரம் செய்தி எசேக்கியா ராஜாவை குறித்து. எசேக்கியா ராஜா 25ஆம் வருஷத்துல அவருக்கு 25 வயது ஆகும் பொழுது
ராஜாவாக பதவியேற்கிறான். பதவியேற்று கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். 29 ஆண்டுகள் ஆட்சி செய்யும்போதுதான் பயங்கரமான விளைவிடத்தில் மாற்றிக் கொள்கிறார். ஏசாயா 38:1 வாசிங்க. 38:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு அப்பொழுது ஆமோசின் குமாரன் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீ, மரித்து போய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டார். அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி வந்துவிட்டது. அந்த வியாதி புற்றுநோய் என்றார் சொல்லுகிறார். ஒரு பயங்கரமான நோய், ஒரு வியாதி. புற்றுநோய்க்கு மருந்தே கிடையாது, இன்று வரை மருந்தில்லை. சில மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசி கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வந்த புற்றுநோயை எப்படி சரி செய்வது மருத்துவர்களால் கூட கணிக்க முடியவில்லை. ஆனால் இன்று என்ன ஆகுது என்றால் அவர்களுடைய மரண நாட்கள் தள்ளி போகுது. நிறைய ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி பெருகிட்டு அந்த டெக்னாலஜி பெறுவதனால மாத்திரை மருந்துகளினால அவங்களுடைய அந்த புற்றுநோய் பரவலை தடுத்து அதிலிருந்து நிறைய சுகம் கிடைக்கிறதுனாலும் அதிலிருந்து விடுதலை, முழுமையான விடுதலை இல்லை என்றாலும் அவருடைய மரண நாட்கள் தள்ளி போய் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பெருகிவிட்டது. ஆனால் அப்பொழுது அது அல்ல, அந்த அதெல்லாம் டெக்னாலஜி கிடையாது. அப்ப எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது ஒரு வேதனையோடு அப்ப ஏசாயா வந்து சொல்றான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்கு செஞ்சுக்கோ. நீ அடுத்து யாரு ராஜாவாக நீ நியமிக்க போறையோ அவங்களெல்லாம் என்ன நியமிச்சு நீ சீக்கிரத்துல மறித்து விடுவாய், நீ பிழைக்க மாட்டாய் அப்படின்னு ஏசாயா சொல்றான். அந்த காலத்துல ஒவ்வொரு ராஜாக்கள் ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் உண்டு. அந்த தீர்க்கதரிசியுடைய ஆலோசனையின் அடிப்படையில ராஜாக்கள் ஆட்சி செய்வார்கள். தாவீதுவினுடைய காலத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி, சாமுவேல் தான் தாவீதை அபிஷேகம் செய்து ராஜாவாக நியமிக்கிறார். ஒரே ஒரு தீர்க்கதரிசி மட்டும்தான் 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்கிறார். ஒன்று சாமுவேல் மட்டும்தான் சவுலையும் அபிஷேகம் செய்கிறார், தாவீதையும் அபிஷேகம் செய்கிறார். தாவீதுடைய காலத்துல 2 தீர்க்கதரிசி, ஒன்று சாமுவேல், இன்னொன்று நாத்தான் தீர்க்கதரிசி. இது அதே போலதான் எசேக்கியாவின் காலத்துல ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா மிகவும் பெயர் பெற்றவன், இரத்த சாட்சியாக மறித்தவன். ஏசாயா தேவனுடைய வருகையை முன்குறித்து சொன்னவன், தேவனுடைய பிறப்பை முன்குறித்து எழுதினவர். ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன் எங்களையும் எங்கள் நாவையும் தொடுவது செய்வார். அதே போல ஒரு பெயரற்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா சொன்ன உடனே எப்படி இருக்கும் பாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரன் இன்னைக்கு சொல்லப்படுற ஊழியக்காரன் வாயில வரதெல்லாம் பொய்யாது, அது உண்மையான தீர்க்கதரிசனம் கிடையாது. அவன் வாயில வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆமா, இன்னைக்கெல்லாம் நீங்க பைபிளை படிச்சு ஏசப்பா வசனத்தின் மூலம் உங்கள்ட்ட என்ன பேசுறாங்களோ அது மட்டும்தான் உண்மை. ஏசப்பா உங்களோட பேசுவாங்க, வசனத்தின் மூலம் பேசுவாங்க. ஜோசியக்காரன் கேட்கிற மாதிரி நம்ம ஓடி போகக்கூடாது. அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான், அங்க போய் தலையை கொடுப்போம், இங்க போய் தலையை கொடுப்போம். யாருக்கிட்டையும் தலையை கொடுக்காதுங்க. நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே ஏசப்பாவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்க. அந்த ஏசாயை சொன்ன உடனே எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து நீ உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்கு செய்திருக்கோம், இனி நீ செத்து விடுவா என்று சொன்னான் அப்படின்னு பதட்டதைக்கும். ஐயோ, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, இனி நான் என்ன செய்வது, என் மனைவி என்ன செய்வார், என் பிள்ளைகளை யார் பார்ப்பான், என் குடும்பத்தை யார் பார்ப்பான், ஒரு வேதனை பார்த்தீங்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருடைய சூழ்நிலை எப்படியாக இருந்திருக்கும்.
அவன் எப்படிப்பட்டு மன நிலை இருந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நம்ம கிட்ட சொன்னா நம்ம எப்படி இருக்கும்? என்னுடைய தாய், என்னுடைய அம்மாவும் கேன்சர்ல 1996 பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆமா, 96 பாதிக்கப்பட்டு 95 96 2 ஆண்டுகள், 95 ஜூலை நினைக்கிறேன். அப்ப பாதிக்கப்பட்டு 96 ஏப்ரல்ல அவங்க இறந்துடுறாங்க. அப்போல்லாம் அதுக்கு டெக்னாலஜிலாம் முன்னேற்றம் கிடையாது. ஒரு பக்கம் எங்க அம்மா தொடக்கத்திலே ஆபரேஷன் பண்ணிருக்கலாம். ஆமா, தொடக்கத்திலே ஆபரேஷன் பண்றத விட்டுட்டாங்க. ஏன்னா சிலருடைய ஆலோசனை, தவறான ஒரு ஆலோசனை, அதனாலதான் அவங்க ஆபரேஷன் பண்ணாம தடுத்துட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில டாக்டர் அவ்வளவுதான், இனி மறித்து விடுவார்கள், இனி பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லிட்டாங்க. எங்க அம்மாவை அந்த வேதனை காண முடியாது. எத்தனையோ தூக்க மாத்திரை போட்டு பார்த்தா ஒன்றும் நிலைகள், சாப்பாடு அந்த வழியை தாங்க முடியாம அவன் மறித்து போகல. ஆனா நான் அப்ப சின்ன பிள்ளை, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பள்ளிக்கூடத்துல பிப்ரவரி மாதம், ஜனவரி மாதம் எங்க அப்பா எனக்கு கொண்டு வீட்டில் விட்டுருக்காங்க. பிப்ரவரி மாதம் திடீர்னு வராங்க, அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட வராங்க. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்தாங்க. ஆனா நான் என்ன செய்வேன், ஒரு 10 நாள் அப்ப வீட்டுல இருந்தேன். எங்க அம்மா தூங்கிடுவாங்க. நான் உடனே போய் அந்த கால் ஒண்ணு பெருவ அடி மடிச்சு மடிச்சு பார்ப்பேன். அதாவது அந்த உயிர் இருக்கா இல்லையா, செத்துட்டாதான் எல்லாம் என்ன ஆயிரும், கால்கள் கைகள்லாம் செயல்படாதுங்க. அந்த விரல இப்படி மடிச்சு மடிச்சு பார்ப்பேன். நல்லா இருக்க சின்ன பிள்ளை, எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஐயோ, என் தாய் மறித்து விடுவார்களோ ஒரு வேதனை எனக்குள்ள இருந்தது. ஆனா அப்போ எசேக்கியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை இருந்திருக்கு பாருங்க. அவர் கதறிடுவான். அப்படி 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 38:2. அதாவது எசேக்கியா தன்னுடைய முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கதறுகிறார். ஐயா, நான் உமக்கு நலமான காரியங்களாக நான் செய்தேன். ஏன் எனக்கு இப்பேற்பட்ட வியாதி, ஏன் என்னுடைய வியாதி இப்பேற்பட்டதாக காணப்பட வேண்டும், ஏன் என்னுடைய நிலைமை இவ்வளவு பயங்கரமாக இருக்க வேண்டும் என்று எசேக்கியா அழுகிறார். என்ன நலமானது செய்தார்? நீங்க 4ஆம் புத்தகத்திலையும் 1 ராஜாக்கள் புத்தகத்திலையும் சாமுவேல் புத்தகத்திலையும் நீங்கள் எசேக்கியா தீர்க்கதரிசியை குறித்து பாருங்கள். விக்கிரக தோப்புகளை, மணல் மேடுகளில் விக்கிரகங்களை தகர்த்து எறிந்தான். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடைத்தறிந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாதபடி, சில ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி போய் நான் ஜெபிப்பதுதான், எசப்பா, எங்களுடைய ஊழியம் ஒரு நிரந்தரமான இடத்திற்கு இன்னும் போகவில்லை, ஒரு நிரந்தரமான முகவரியை இன்னும் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை, ஒரு நல்ல இடம் எங்களுக்கு இன்று வரை கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு தடை எங்களுக்குள் இருக்கிறது. இந்த ஊழியத்தில் ஒரு தடை இருக்கிறது. அது என்ன தடை என்பது தேவன் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடை வருகிறது என்றால் நாம் உடனே ஜெயிப்பது. ஜெயிக்கும் பொழுது தேவன் வசனத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம் நம்மோடு இடைபெறுவார். இதைதான் தடையாக இருக்கிறது என்று காண்பிப்பார். அன்பார்களே, உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை, நான் வீடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் கட்ட முடியவில்லையே,
நான் சம்பாதிக்கிற வருமானத்தில் ஒரு நாள் கட்ட இயலாது. இல்லாதவைகளை உருவாக்குகிறவர்தான் தேவன். ஹல்லேலூயா. ஐயா, அது நடக்காது, அது இல்லை. அதைத்தான் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, எசேக்கியா சொல்லு, எசேக்கியா, உமக்கு நலமானதை நான் செய்தேனே, ஏன் எனக்கு இல்லையா? சுவர் பக்கமாக திரும்பி அழுகிறான். 3ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன், என்னை நினைத்தருளும் கர்த்தாவே. இன்னைக்கு நம்ம அந்த அளவுக்கு சொல்லுவதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏதோ ஒரு விக்கிரகத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். விக்கிரகம் என்பது நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், எந்த காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அதுதான் உங்களுக்கு தடையாக இருக்கிறது. யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? ஏசப்பாவுக்கு மட்டும்தான் நீங்க முதலிடம் கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும். இதை விட்டுட்டு நீ யார் யாருக்கோ முதலிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். படைத்தவருக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டுவிட்டு படைப்புகளுக்கு முதலிடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் விரும்புவாரா? படைப்புகள் ஒரு நாள் கடவுளா மாறாதுங்க. படைத்தவர் மட்டும்தான் கடவுளாக மாற முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, எசேக்கியாவை போல அவருடைய வாழ்க்கையிலே எவையெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் தேவன் எடுத்து கொள்கிறார். அதற்கு எசேக்கியா இடர்படுகிறான். அந்த தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்களை எல்லாம் தகர்த்தெறிகிறான். விக்கிரக தோப்புகளை தகர்த்தெறிகிறான். மேடுகளை தகர்த்தெறிகிறான். என் அன்பானவர்களே, நீங்களும் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பாவங்கள், அவருக்கு விருப்பம் இல்லாத கிரியைகள் எதுவும் இருந்தால் இப்பொழுது தகர்த்து எறியுங்கள். தகர்த்து எறியுங்கள். நீ ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது 4ஆம் வசனம், அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். பாத்தீங்களா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். யாரு? எசேக்கியாவினுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஏசாயா தன்னுடைய வீட்டினுடைய முற்றத்திற்கு கூட வரல. தேவன் சொல்லுகிறார், போய் உடனே சொல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. என் விண்ணப்பத்தை கேட்போரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூட எல்லாம் கூட, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூட எல்லாம் கூட, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அதை தேவன் வெற்றியாக மாற்றப் போகிறார். தேவன் வெற்றியாக மாற்றப் போகிறார். ஒரு அடையாளத்தையும் கேட்கிறார். சூரியன் 10 மணி நேரம் பேக்ல போடணும். 10 பாகை கொடுக்குதா? சூரியனை யோசுவா நிப்பாட்ட சொல்ற. ஆமா, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் உடன்படிக்கை செய்து கொடுக்கிறான்னு பாருங்களேன். எனக்கு அன்பானவர்களே, நானும் நிறைய நேரம் கேட்டுக்கிறேன், எங்களோட உடன்பாடு எனக்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்பா, எனக்கு இந்த காலையில் ஒரு உடன்படிக்கை வேண்டும், எனக்கு ஒரு நிச்சயம் வேண்டும் என்று கேட்பேன். அதே போலதான் எசேக்கியாவும் தேவன் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே எசேக்கியாவுக்கு செய்ததே, எசேக்கியா ராஜாவுக்கு செய்ததே நம்முடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். ஏசப்பா ராஜாவுக்கு மட்டும்தான் செய்வாரா? இல்லை இல்லை, ஏசப்பா ஏழை எளியவர்களுக்கும் செய்வார். அல்லேலூயா. ராஜா ஏசப்பா பணக்காரருக்கு மட்டுமல்ல, படித்தவர்களுக்கு மட்டுமல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஏசப்பா ஞானிகளை வெட்கப்படுது தேவன் பைத்தியர்களை தெரிந்து கொண்டார். பலவான்களை வெட்கப்படுது தேவன் பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சுகவான்களுக்கு மருத்துவர் அல்ல, வியாதியஸ்தர்களுக்கு தான் மருத்துவர் தேவை, நீதிமான்களுக்கு அல்ல, பாவிகளுக்கே தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னையும் நாங்க அதிகமா நேசிக்கிறாங்க. உங்களை என்னையும் அந்த உலகத்திலேயே பெயர் சொல்லி அடைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன், நீங்க பெருமை பாராட்டிட்டு இருக்கிறான் மனுஷன். பெருமை. ஆமா, மக்கள் கொடுக்கிற காணிக்கையில செஞ்சு நான் செஞ்சுட்டேன் ஒரு பெருமை. ஆமா, எனக்கு அன்பானவர்களே, அது வல்ல ஊழியம். இந்த ஏழை எளியவர்களை மாற்றுத்திறனாளிகளை தேடி 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 போய் வீடு சந்திக்கிறோம். இந்த ஏன் கடவுள் மிட்டாய் இட்டு கொண்டு நம்ம சொல்ற இடத்துக்கெல்லாம் அந்த குடும்பத்தை போய் பார்க்க போறேன். எதற்காக? ஒரு வாரம் நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், என்னோடு உள்ள சகோதர சகோதரி என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒப்புக்கொடுப்போமா? முடிஞ்சவங்க எழுந்து நில்லுங்க, முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்க. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு எசேக்கியாவுக்கு செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்ய போறாங்க. அப்படியே ஏசப்பட ஒப்புக்கிடுங்க, ஏசப்பட ஒப்புக்கிடுங்க, அப்படியே ஒப்புக்கிடுங்க. நேரத்தை வீணடிக்காத, பக்கத்துல பார்க்காதாங்க. நீங்க ஒப்புக்கிடுங்க. இந்த ஏசப்பா உங்களுடைய காரியங்களை அற்புதங்களை நீங்க ஒப்புக்கிடுங்க. எனக்கு நீங்க செய்யப்பான்னு கேளுங்க. நீங்க வாய்களை தரங்க, வாய்களை விரிவாக தரங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு செய்யணும், நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அந்த மனுஷங்க எல்லாம் நாங்கள் கைவிட்டுட்டு வேவாங்க. சொந்த பந்தங்கள்லாம் மாயை. இது ஒரு மாயையான உலகம், இது பொய் நிறைந்த உலகம். இந்த பொய்யான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்க காட்டுற அன்பெல்லாம் பொய். ஏசப்பா மட்டும்தான் உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியுங்க. அவர் மட்டும்தான் நமக்காக மரித்தார், நம்ம விளைக்கையும் பொழுது ஒழுங்கி இருக்கிறார். அன்றுவே எசேக்கியாவுக்கு செய்தது போல என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்பா. செத்து போன வாழ்க்கையாக இருக்கிறது. என் கணவன் குடிகாரமாக இருக்கிறானே, அதை மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இல்லையா? அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாதா? அன்று அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நான் எது தடையாக இருக்கிறேனா? என்கிட்ட எது தடையான காரியங்கள் இருக்கிறதா? நீ ஒப்புக்கொடுத்து கேளுங்க. நீங்க ஒப்புக்கொடுக்கும் பொழுது ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. மகனே மகளே, இது ஒரு காணப்படுகிறது, இதை நீ மாற்றிக்கொள், இதை நீ மாற்றிக்கொள் என்று ஏசப்பா சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நீங்க அவருக்கு இடம் கொடுங்க, அதுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்கும் பொழுது தேவன் மாற்றுவாருங்க, தேவன் மாற்றுவாருங்க. நீங்க உரிமையோட ஏசப்பாட்ட பேசுங்க.
இன்னைக்கு ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, நமக்கு பதில் கொடுக்கிறாங்க, நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாங்க. ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏசப்பா இந்த சகோதர சகோதரி ஜெபத்தை கேளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேளுங்க தகப்பனே. ஐயா இவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. இவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. எதற்காக பண்ணி தன்னுடைய உடல் பாதிப்பிலோ மாற்றுத்திறனாளிகளாக இருந்து நடக்க முடியாத சூழ்நிலையிலும் பார்வை தெரியாத சூழ்நிலையிலும் வாரந்தோறும் வாரம் வந்து இந்த இடத்துல எதுக்கு ஆராதனை செய்யறாங்கன்னு நீங்க அறிந்திருக்கீங்களப்பா. உங்களுக்கு தெரியுமில்லப்பா. ஏசப்பா இவங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்கப்பா. ஐயா இவங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. இவங்க விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக. ஆண்டவரே இவங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கலாம், கணவனுக்காக ஜெபிக்கலாம், மனைவிக்காக ஜெபிக்கலாம். அவங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுங்க. குடும்பமாய் ஒரு நாட்களை கூட்டிட்டு வாங்கப்பா. குடும்பமாய் கூட்டிட்டு வாங்கப்பா. குடும்ப ஆராதனைகளை பங்கு பெறட்டும். ஏசப்பா நீ இந்த குடும்பங்களை நேசிக்கிறீங்களப்பா. இவங்களோட பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறீங்களப்பா. அதற்காக உனக்கு நன்றி. அதற்காக உனக்கு நன்றி. எங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அடுத்த வாரத்தில் வந்து அவர்கள் நன்றி சொல்லுவாங்க. நன்றி சொல்ல உதவி செய். இந்த வாரம் முழுவதும் உழைப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் நாங்க வேலை செய்வதற்கு பலன் கொடுங்க. பிசாசி நாசம் மோச சாப பாவம் தந்தர்களுக்கும் மனிதனுடைய கண்கள் எரிச்சலினால் தொடாத ராமியின் கண்களும் வஞ்சக சூழ்ச்சியின் ஆவிகளுக்கு இருமாப்பு நிர்விசாரை எரிச்சின் ஆவிகளுக்களால் விளக்கி தண்ணீரையும் அப்பத்தையும் மாசுவது யாரையும் விளக்கிய என்று சொன்னேன். நல்ல ஆகாரங்களை கொடுத்து திருத்தினார். இதனாலே உணவு கொடுத்த பிள்ளைகளுக்கான சோதரம், அரிசி கொடுத்து எல்லா உதவியும் செய்ய சாலமும்பதற்காக சோதரம். அந்த பகுதாவில் இருக்கிறாங்க. உங்களை ஆசீர்வதிங்க. அதை மகள், மனைவி, அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதையா தொடர்ந்து அந்த பிள்ளைகள் உதவிகளை செய்யட்டும். நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உலகே சுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சர்வகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் பிதாவுடைய குமாரனுடைய பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவருடைய இப்பொழுதும் என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். Thank you. அந்த வீடியோ கட் பண்ணிருங்க.